லஞ்சம் வாங்குவது, அது ஒரு வேலையை நாம ஒருத்தருக்கு முடிச்சு கொடுத்துட்டு வாங்கக்கூடியதும் லஞ்சம் தான். இல்ல உங்களுக்கு இந்த வேலையை நான் செஞ்சு தரேன், அதுக்கு பகரமா நீங்க நம்மளை இப்படி கவனிச்சிருங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையில சொல்லிட்டு போய் முடிச்சு கொடுத்து வாங்கிக்கிறதும் லஞ்சம் தான். நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம், அவரால் முடியாத ஒரு உதவியை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுக்குறோம். அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த நபரு நம்மளை தனியா கூப்பிட்டு, இதை நான் உங்களுக்கு அன்பளிப்பா தரேன், அதுல தொகையெல்லாம் அவர் நிர்ணயிக்கல, நாமளும் நிர்ணயிச்சு கேட்கல, அவர் நம்மளை கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப ஒரு சிரமமான காரியத்தை நீங்க எனக்கு முடிச்சு கொடுத்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு இதை நான் அன்பளிப்பா கொடுக்குறேன், இதை அல்லாஹ்வுக்காண்டி நீங்க வாங்கிக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா அது லஞ்சம் ஆகாது. அது அவர் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு. அந்த அன்பளிப்பை நம்ம தவிர்க்க வேணாம், வாங்கிக்கலாம். ஆனா ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே, உனக்கு நான் இந்த வேலையை முடிச்சு தரேன், நீ நம்மளை கவனிச்சு விட்டுரு, வரக்கூடிய பணத்துல ஒரு 10%, ஒரு 25% எனக்கு